பரிதாரத்தை பூசிக்கொள்ள வணக்கம். பெற்ற தாய் தனை மகள் மறந்தாலும் பிள்ளையை பெற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் தற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா சர்வேசா உமா மகேஸ்வரா உலகை காக்க பரம்பொருளே, இந்த கலிங்க நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து காவியா என்ற பெயரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறது. ஆன தினமும் என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா அண்ணா, வீட்டை விட்டு எங்க நானா போக போகிறேன் உன்னுடைய தங்கை. ஆமா, வேலை தேடி சென்னைகளை வேலை கிடைத்து விட்டதா? வேலை கிடைக்க வேலை தங்கா எப்படிதான் பிழைப்பது என்றே தெரியவில்லை அண்ணா. படிக்கவில்லை. ஆமா அண்ணா, தானே வேலை கிடைக்கும். ஆமா அண்ணா, நீ பிறந்த உடனே நம்முடைய தாய் தங்கை இறந்து விட்டார்கள். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஒரே ஒரு தங்கையை சிறப்போடு நான் வளர்த்து விட்டேன் அம்மா. அண்ணா, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட என்னை இப்படி அன்போடு வளர்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றா பெற்றெடுத்த நாள் முதலாக தாய் தந்தை இருவருடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எனக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் ஆராட்டி சீராட்டி தாளாட்டி தங்க தாய் தந்தை வருத்த என்பதை உனக்கு இருக்க கூடாதம்மா அப்படி என்று உரைத்தவர் நீங்கள். உன்னுடைய தங்கை இந்த காவியா வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மன கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றேன் அண்ணா. நீ பிற்காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு ஆசை. அண்ணனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு இருந்தா இந்த தங்கை வாழ்நாள் முழுவதும் சிரித்துக் கொண்டே இருப்பேன் அண்ணா. இருக்குமா? ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்முடைய தாய் தந்தை இறந்து விட்டார்கள். ஆமா, அவருடைய கடமை நான் முன்னின்று செய்ய வேண்டாமா? என்னென்ன கடமை? நீயோ வளர்ந்து விட்டாய். ஆமா, பருவத்தில் அடைந்து விட்டாய். கூடிய விரைவில் உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டதம்மா. எனக்கு திருமணம்? ஆமாம்மா. பாருங்க அண்ணா, திருமணம் என்பது எனக்கு வேண்டாம் அண்ணா. ஏனென்றா நான் காலமெல்லாம் என் அண்ணன் கூடவே இருக்கிறேன். கூடவே நான் இருக்கணும், கூடவே சாமி போல நானும் தான் உனக்காக நானும் பிறந்தேனே. இருவரும் கூட இருக்க போறேன். நீ இருக்க போற எப்படி போன மாட்டேன். எந்த கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு தெரியல. என்ன பேக்கத்துல எங்க போறா? அதனால ஜாதியில அடி வாங்க மாட்டீங்களா? ஏன் நாங்களா கஷ்டப்படல? ஏமா ஜாட்டில அடிச்சு வாங்கி கஷ்டப்படுற? கண்டி அடி வாங்க தேல கம்பெனி வரத்தாவல கம்பெனில வச்சு வாங்கிக்கிற 5 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பு. 5 லட்சம் ரூபா என்னது? ஒரு நாளைக்கு ஒரு ஆளா நீங்க பெட்டிக்கார கேக்குற? இந்த வேலையை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? இதுல தாண்டா பேரோடு புகழோடு வாழ முடியும். ஒரு நடிகனை வெளியே உலகத்தை கொண்டு வரது யாரு? நடிகன் என்ற உரிமை கொண்டாடுவது எப்படி? இந்த ஊர் மக்கள் நாட்டு மக்கள் அனைவருமே பூவரச மோர கணினு பப்புனு வேச சிறப்பா நடிக்கிறான்னு சொன்னதானே உனக்கு பேரு புகழ வர. அதை விட நைட்டு பாரு, அந்த அம்மா பெத்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுற மாதிரி அவ்வளவு தாய் பாசத்தோடு சாப்பாடு போட்டாங்க. ஏண்டா வடை கோழிக்கறி அது இது மாதிரி சாப்பிட முடியுமா? என்ன உனக்கு வேலை தெரியும்? அந்த அளவுக்கு சம்பாதிப்பா. அப்படி என்ன சம்பாதிப்ப? நீ என்ன வேலைக்கு போவ? இந்த ஐயா உங்களுடைய இருக்கிறார். ரொம்ப நட்பு நீ அவரும்
இரு, நீ மட்டும் அவர் தனியா விட்டு போயிட்டா அவர் நிலைமை நார்த்த அவருக்கு என்ன ஒரு வேலை சொல்லலாம்? எப்படி பாருமா பாரு எனக்கு அடுப்பு வரல சாப்பிடுறீங்க பணம் கட்டாது ஏமாத்திட்டு போற கம்மியாச்சு உன் பைய ஏத்துமோ என் பைய ஏத்தாச்சா என்னப்பா தூக்கி எடுத்து பாக்குற பையன் காண்பா அதுக்காட்டி உடுங்க தூக்கா அம்மனாச்சி தூக்கம் சும்மா கட்டா தூக்கம் வச்சு நீ தூங்கல ஆமா போடா தூங்குறதுக்கு தான் வரீங்களா அப்போ இல்ல கேக்குற தூங்குறதுக்கு வரீங்க நீ சும்மா அவையா பைய எடுத்துட்டு வரான் அண்ணைய போவர கூட நேர காலமா அண்ணா பாருங்க அண்ணா இத பாருங்க எனக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 7 பருவங்கள் என்று உரைப்பார்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலும் என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலகாலத்தில் எனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை. இத பாருங்க காலமெல்லாம் உங்க கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லண்ணா அண்ணா குடிப்பதற்கு தண்ணி இல்லண்ணா. தண்ணி இல்லையா? இல்லண்ணா. கஞ்சி கூட காசு இல்லையா? இல்லண்ணா தண்ணி தான் தேவை முக்கியம். சாப்பாடு செய்யுது அண்ணா இந்த பாருங்க பசி அதிகமா இருக்கு அண்ணா. நீங்க கடைக்கு சென்று காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நீங்க வருவதற்குள் நான் குளக்கரைக்கு சென்று தண்ணீரை கொண்டு வருகிறேன். சீக்கிரம் வாங்க நான் போறேன். தமாசே தமாசே ஐயா நகர்வளம் வந்து கொண்டு இருக்கிறோம். நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் வாழ்க வாழ்க என வாயார வாழ்த்து கொண்டே இருக்காங்க. அடுத்த வீதியாக போக வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே அழகி 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 நடிக்கின்ற அழகு அழகு நாடக கலையோ அழகி நடிக்கின்ற நடிகர்கள் அழகோ அழகி அழகோ அழகி பழகி வரும் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தன் அழகி அழகி அழகு நாடக கலையோ அழகி நடிக்கின்ற நடிகர்கள் அழகோ அழகி அழகோ அழகோ அழகி 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 நாடக கலையோ நடிகர்கள் அழகோ அழகி
அழகு அழகு. ஐயா தளபதியாரி கலிகர் மீது வந்தோம், அந்தனர் மீதி வழியாக வந்தோம். உழவர்களும் பெண்ணியர்களும் வாழக்கூடிய இந்த வீதியிலே வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இருந்தாலும் உடல் அனைத்தும் சற்று அயற்சியாக உள்ளது. ஆய். தண்ணீர் தாகமாக இருக்கிறது. இவ்வளவு தாரி ஆமா. நீங்கள் அமருங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன். ரமேஷே, மச்சான் பாபோடு சொன்னதே ரகசியம். ஏய். ஏய் எங்கே பூவரசே? வாடா. பூவரசே. ஏய், பாவி. ஆ. நம்ம கஞ்சி அவ்வளவு தாண்டா. ஓ. இளவரசர் வந்திருக்கிறார். ஆ. இதை கொடுத்து விடுங்க. ஆமாங்க. மற்றதை ஆ. பார்க்கலாம். ஏய். ஐயா ஆ. நாங்க ஐயா ஆஹா. கண்ண முடிக்கணும் குசுடு. ஏய், சே. குடித்து விடு. அண்ணா கண்ண முடிக்கணும் குச்சிடு ஐயா. வாய முடிக்கணும் மூக்குல ஊத்திக்கோ. ஏண்டா வாய முடியும் மூக்கு உடனே அத சீ குடிச்சு. மூக்கு முடிக்கணும் வாயில ஊத்திங்க. சாப்பிடு சாப்பிடு. தந்தானே தந்தானே தனனா தந்தானே தந்தானே தனனா தந்தானே தந்தானே தனனா. ஏதன்னி தொட்டி கேளி வந்த கண்ணில் குட்டினா புரிய வைக்கு சத்தில் விழுந்தது சாமி, என்ன கத்தில் காட்டில் விட்டது சுவாமி சுவாமி. போடே சாராயத்தை ஊத்து ஜன்னல தாசாத்து. நம்ம ஐட்டம் தான் போடு. நம்ம ஐட்டம் தான் போடா. நம்மளா இது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்த போடு. போட்டுங்க. வேணாமா? நிச்சயமா. ஏய், நல்லா இந்த மச்ச சூனி வச்ச மாதிரி ஆயிட்டாரடா. தளபதியாரே. சரி, என்ன வருத்தப்பட வேண்டாம். டேய் ரமேஷே, ஐயா டேய் பூவரசே, சாமி. இளவரசர் அந்த மீதியாக போகட்டும். ஆ. நாம் இந்த மீதியாக நகர்வட வரலாம். ஆமாங்க. அவர் தன்னை தெருவில் விட்டு ஆ, ஆ. சீக்கிரம் வந்து போய் சேர்ந்து விடுவார் சேர்ந்து விடுவார் சேர்ந்து விடுவார். ஏய், எங்கடா போனீங்க? தளபதியாரே. தளபதியாரே. எங்க போனீங்க? தண்ணீர் எடுத்துக்கொண்டு குடித்துட்டு செல்ல வேண்டும் அல்லவா? அண்ணனோ கரைக்கு சென்றிருக்கிறார். எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. நதியோ சொல்லே அதிகாரம் என்னடா அது? நம்ம சுத்தி சுத்தி யாருமே அழகானமே இருந்தாலும் அதோ பார்த்தாயா தூரத்தை ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழகாக ஆடி பாடிக்கொண்டு செல்லுகிறாள். அவள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அந்த பெண் யார் என்பதை கண்டறிய வேண்டும். வருகிறேன் தளபதியாரே. பொன்னிற மேகம் ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் ஏய், நான் வந்து கொண்டிருக்கிறேன் பின்தொடர்ந்து. அந்த பெண்ணாகப்பட்டவளை ஆடி பாடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பின்தொடர்ந்து சென்றால் அந்த பெண்ணை சந்திக்க முடியாது. ஆகினால் குறுக்கு வழியாக சென்று நறுக்கென்று விடுகிறேன். இதை வரண்டி
எந்த நாட்டை சேர்ந்தவனுடைய பெயர் என்ன? ஐயா, இந்த கலிங்க நாட்டை சேர்ந்தவள், ஆஹா. ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பெயர் காவியா. ஆமா, எதற்காக இப்பொழுது வந்து வழிமடைக்க நேரமாகிறது? ஏய் காவியா, ஏங்க வழிமடைக்கிறாய்? இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடியில் பிறந்தவள், உன்னுடைய பெயரோ காவியா? அடா அடா, உன்னுடைய பெயரே என்னை சுண்டி இழுக்கிறது. நான் யார் தெரியுமா? ஆமா, நீங்க யாருங்க? இந்நாட்டு இளவரசன். ஓ, இளவரசர், இளவரசர். இத பாருங்க. வணக்கங்க, வணக்கங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, இத பாருங்க. எதனால இப்பொழுது இங்க வந்திருக்கிறாய்? என்னுடைய பெயரோ மதன். ஓஹோ, உன்னை பார்த்த உன்னுடைய அழகிலே வணங்கி வந்து விட்டேன். ஐயா, ஆகினால் உன்னை போல் பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. என்னங்க இது? இந்த மன்மதன் உன்னை பார்த்த உடனே மன்மதனாக மாறிவிட்டேன். முறையான வார்த்தையா? நீங்கள் விரைக்கக்கூடிய காவியா, இந்த மதனை மன்மதனாக மாற்றி நீ என்னை கேட்டு நிறுத்த முத்தம் கொடுத்து ஒரே ஒரு முத்தம். ஐயா, இத பாருங்க. நான் யாரு? ஏனங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வச்சு பிழைக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கின்ற பொழுது தட்டு பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று உரைப்பது முறைதானா? நீங்க உயர்ந்தவங்க, நாங்க தாழ்ந்தவங்க. நீங்க கோபுரம், நாங்க குப்பங்க. இத பாருங்க, ஒரு பெண்ணாக பிறந்தவள் மானத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கட்டி பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று உரைப்பது முறைதானா இளவரசி? வழியை விடுங்க. ஏய் காவியா, ஏழை பணக்காரன வித்தியாசமே கிடையாது. உன்னை பார்த்தவனை மனை மாறிவிட்டது. கேட்டெடுத்து ஒரு உம்மா. முடியாது. ஏய் பாடியா. மைமா
என்ன சுகம், என்ன சுகம்! இதுபோல் இன்பத்தை வாழ்நாளில் நான் கண்டதே கிடையாது. அட 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 சோ டயர்ட், ஐம் வெரி வெரி சோ டயர்ட். ஒரு பக்கம் பெண்ணை ரசிக்க ரசிக்க ருசிக்க ருசிக்க அனுபவித்த உடனே என்ன காரியம் செய்து விட்டீர்கள் இளவரசு? வேண்டாம் வேண்டாம் என்று ஆயிரம் முறை உரைத்து அடியானமாக என்னுடைய கற்பையை கெடுத்து விட்டீர்களே. இது முறையா? இது சரியா? நீங்கள் செய்தது நியாயமா இளவரசு? ஏழையாக பிறந்தாலும் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்றுதான் ஒரு பெண்ணாக பிறந்தவன் நினைப்பேன். ஆனா வேண்டாம் என்று ஆயிரம் முறை எடுத்து உரைத்த பொழுது என் கற்பையை சூறையாடி விட்டீர்களே ஐயா. ஐயா இதை பாருங்க ஐயா, உங்களால் நான் கற்பு இழந்தவள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வாழ்க்கையை யாருக்கு யாருக்கு வாழ்க்கை கொடுப்பது? நீ யாரு? பிச்சைக்கார நாய் ஒருவளை உணவிற்கே வழி இல்லாமல் நீதி விதியாக வேலை செய்து பிழைக்கக்கூடியவள், வைத்து கழுவக்கூடியவள். நான் கோடீஸ்வரன், இந்த நாட்டை மன்னருக்கு மகனாக பிறந்த இளவரசனும் பட்டம் படித்தவன். அப்படி முடிதி அதிகாரம் ஆட்சி எங்கள் கையில் இருக்கிறது. கேவலம் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னோடு கொடுத்தனும் நான் நடத்தணும் மாடி. என்னங்க இத பாருங்க, நான் ஏழைதாங்க, நான் இல்லை என்று உரைக்கவில்லை. ஆனா ஏழையாக பிறந்திருந்தாலும் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள் இந்த காவியா. கூழானால குளித்து விட்டு குடி என்று உரைத்திருக்கிறார்கள், கங்கையானால கசக்கி கட்டு என்று உரைத்திருக்கிறார்கள். ஆனா ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்று உரைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணாக பிறந்தவள் தொட்டு தாலி கட்டிய கணவனோடு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார்கள். என்னங்க என் நிலை வாழ வேண்டிய பெண்ணுங்க, என் வாழ்க்கையை அடித்து விடாதுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு வாழ்க்கையை கொடுங்க. நான் தாய் இல்லாத பாவி, கலங்கவே வேண்டாம். நான் தந்தை இல்லாத பாவி, கலங்கவே வேண்டாம். உனக்கு 5 10 கூட ரவிஷன் போய் ஐயா என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? பணத்திற்காக படுத்து புரளக்கூடிய பட்டத்து ராணியானா இல்லைங்க. பணம் என்பது இன்று வரும் நாளை சென்று கற்பு என்பது கணவனோடு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டுங்க. இளவரசே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏண்டி ஒரு இளவரசனா கூட 10 பேர்கிட்ட பெருமை பேசுவாங்க. பெருமைக்குள் அரிசியா பருப்பாடி அல்ல குறையறதுக்கு நான் ஒரு நாள் அனுபவிச்சேன். எவனாக தாலி கட்டினப்போ அவன் அனுபவிச்சு. இளவரசே என்னோட வாழ முடியாது. இது என்ன சோதனை இறைவா, என்ன சோதனை ஆண்டவா. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் கொடியை நான் கிடைத்தேன்? அம்மா என்னுடைய வாழ்வில் இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே இறைவா. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமர்ந்து தொட்டி தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுமைகளை சுமந்து கொண்டு ஒரு பெண்ணாக பிறந்தவள் காலமெல்லாம் சிரித்த முகத்தோடு வாழ்கிறாளே. நான் என்ன பாவத்தை செய்தேனா? நான் கற்பை எடுத்த பாவியாக இருக்கிறேனே. இந்த பாவிக்காக நிலையை கொடுக்க வேண்டாம். பாட்டு முடிச்சு சோதனை தீரவி
சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை முன்ன பின்ன எழுதவில்லை சொல்லி தர யாரும் இல்லை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை பின்ன பின்ன எழுதவில்லை சொல்லி தர யாரும் இல்லை யாரு சொந்தம் யாரு யாரு யாரறி மாறு தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை முன்ன பின்ன எழுதலில்லை சொல்லி தர யாரும் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் அம்மா என்னத்தால் செய்கையால் யாருக்கோ எந்த ஒரு தீங்கு செய்யாத பாவி அம்மா பெண்ணா பிறந்தவள் கற்பிணி தவறாமல் வாழ வேண்டும் என்று தானே நினைப்பார்கள் தாய் இல்லை தந்தை இல்லை என்னை தொட்டி தூக்கி வளர்த்து ஆளாக்கி என்னுடைய அண்ணன் வந்து தங்கா உனக்கு என்னம்மா நடந்தது எதனால் இந்த கோலத்தில் இருக்கிறாய் அம்மா என்று கேட்டால் இந்த பாவில என்ன பதில் உரைக்கிறது நான் என்ன பாவத்தை செய்தேனா என்னுடைய என்னம்மா அண்ணா என்னை பார்த்து ஓடி வந்து அண்ணா அழைக்கக்கூடிய நீ இன்று ஏன் முதல்ல வாழ்கிறது அரைவணி காண என்னத்தார் தங்கை அண்ணனுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருந்து எப்பொழுது வருவார் அண்ணன் என்று ஆனா இப்பொழுது உன் முகத்தையே பார்க்க கூடாது என்று நிற்கிறேன் அண்ணா 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 என்னம்மா நடந்தது அண்ணா எனக்கு திருமணத்தை செய்து அழகை பார்க்க வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருந்தீங்க அண்ணா உண்மைதான் உங்களுடைய மனக்கோட்டை யாத்திரையை மண்கோட்டையாக மாறிவிட்டது அண்ணா
தங்கா, என்னுடைய தங்கை கற்பு கருத்தை இருக்க வேண்டும் நினைத்தேனே ராஜா. கற்பிழந்து என் கண் முன்னால் இப்படி வந்து கத்துகிறாய், கதறுகிறாய். தங்கச்சி, இதற்கெல்லாம் காரணம் யாரம்மா? இத பாருங்கள் அண்ணா, இத பாருங்கள் அண்ணா, இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்கிறார். கலிங்க நாட்டு மன்னருடைய மகன் இளவரசர் அண்ணா, இளவரசர். இத பாருங்கள் அண்ணா, அந்த மதன் தான் அண்ணா என்னுடைய வாழ்க்கையை சூறையாடி விட்ட. என் கற்பை கெடுத்தவர் அவர் தான் அண்ணா, இளவரசர் அண்ணா. அண்ணா இத பாருங்கள் அண்ணா, இனி இந்த பாவி நான் உயிரோடு இருக்க கூடாது. தங்கச்சி, ஒரு பெண்ணாக பிறந்தால் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் அண்ணா. நான் கற்பை இழந்தவளாக நிற்கிறேன் அண்ணா. நான் சின்ன சிறிய வடதா இருக்கின்ற பொழுது நான் ஆசைப்பட்டு கேட்ட பொருட்களை அத்தனையும் தடையில்லாமல் வாங்கி கொடுத்தீர்கள் அண்ணா. ஆனா இப்பொழுது நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கிறேன் அண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு துளி விஷமாவது வாங்கி கொடுங்க. என்னுடைய அண்ணன் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தீர்கள் அண்ணா. வளர்த்து தாய் இல்லாத குறையை தீர்த்தீர்கள், தந்தை இல்லாத குறையை தீர்த்தீர்கள், உடன் பிறந்த அக்கா தங்கை இல்லாத குறையை தீர்த்தீர்கள் அண்ணா. இந்த பாவின கற்பையே இழந்து விட்டேன். கதிரவனுடைய தங்கை கற்பை இழந்தவள் என்று நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து தவறாக பேசுவார்கள் அண்ணா. ஆகையா இனி நான் உயிரோடு வாழக்கூடாது அண்ணா. ராவியா, நீ யாரம்மா? என் தங்கை அல்லவா? நீ இறந்து விட்ட பிறகு எனக்கு என்னம்மா வேலை இருக்கிறது? நானும் உயிரை விட்டு உன்னுடைய கற்பை எடுத்தவன் கொடியவன், இந்நாட்டு இளவரசன், பணக்காரண்ட மன்மதி அவனுக்கு. அவனை விடுவேனா? அவனுக்கு உனக்கு திருமணம் செய்து கற்பனை பார்த்தால்தான் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும். நடக்காது அண்ணா, நடக்காது அண்ணா. அண்ணா ஏம்மா நடக்காது? அவங்க 8 அடுக்கு மாளிகையில் வாழ்கிறார்கள் அண்ணா, நம்ம குடிசில் வாழ்கிறோம் அண்ணா. அவர்கள் பணம் பாக்கியம் என்று வாழ்கிறார்கள் அண்ணா, நம்ம பள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அண்ணா. அண்ணா இது பாருங்க அண்ணா, அவங்க வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அண்ணா. அதனால் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அண்ணா. அண்ணா அவங்க பணக்காரர்கள் அண்ணா, நம்ம ஏழை அண்ணா. பரவாயில்லம்மா, வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறோம், நமக்கா நீதி கிடைக்கும் வேண்டாம் அண்ணா. என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கை ஆகி புட்டோம், பாவி நானும் பெண்ணா பிறந்த பாவமா, பாவி நானும் பெண்ணா பிறந்த பாவமா. தங்கச்சி, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமைய வேண்டும் என்று அந்த இறைவன் எழுதி வைத்து விட்டாரண்டா. இதை மாற்ற யாரால முடியாதண்ணா. தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் அம்மா, மாற்றி காட்டுகிறேன். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு நீதி. புறப்படம்மா நீதி மன்றத்திலே நீதி கேட்கிறேன். என்ன நடக்கிறது பார்க்க. ஐயா சூட்டு விழா ஐயா. எப்படியெல்லாம் அரசாட்சி புரிய வேண்டும் என்று அனைத்தும் தெரிந்து கொண்டேன். இளவரசர் அமர வேண்டும், அவருக்கு முடிச்சூட்டி விட ஏற்பாடு செய்ய வேண்டும். தலைமுறைக்கு பின்னால் மணிமணி சொல்லப்படும். ஆமாய்யா, நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு எந்தெந்த கடமை செய்து முடிக்க வேண்டும் என்பதை ஒளி மூலமாக பிறகு ஆகட்டையா. டேய் மைக் செட் ஏற்பாடு பண்ணு. எத்தா அந்த மைக்கு கூப்பிடு. வாடா டேய். நான் ஆபரேட்டர் பண்ணிட்டுமா இல்லனா நீ பண்றியா? நான் பண்ணிட்டேன். போ உட்காரு. டேய் நேரா போறதுக்கு எடுத்து சொல்லுடா. சொல்லிடுமா. இருமா மைக்ல செக் பண்ணு தல. சரி செக் பண்ணு. தெரு பணல கட்டி வச்சுக்கறான். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்லு. எல்லாரும் கேக்க தலியா? ஆமா. நவுரு. இந்த பக்கமா? அப்படி போ. சரி. வர மாமா. சீக்கிரம் ஆகட்டும். ஏய் கம்னரா. மைக் செக் பண்ணு தல இருங்க.
ஏய் ஒர்க் ஆகுறா போட்டுனா இப்போ வலிச்சதா பாரு இந்த பாவாடி அவுத்தி தான் எடுத்துன்னு வாயேண்டா நண்டு பார் கம்பெனியாடா இது பாவாடை போட்டியா ஏய் போடுறா போடுறா போட்ட போட்டா போடு செக் பண்ணு போடு செக் பண்ணு டேய் 100 பேஸ் மாத்தி குடுக்குற பாருடா மாத்தி போடு. அட போய்ஸ் வலியா ஏய் வேற வா அவன் வேலைக்கார பையன் தெரியாது எனக்கு தெரியாது என்னப்பா ரெண்டு பேஸ்ல குடுத்துட்டாம்பா அப்படியா 100ல குடுறா இப்ப பாரு இது வர ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேய் உங்க அக்கா வை உக்கார நான் வச்சில்ல எக்கோட டேய் உங்க அக்கா வைடா ஏய் உக்கார நான் எங்க வச்சுங்கடா ஏய் எக்கோடா எக்கோடா எக்கோவா சரிடா சரிடா உக்காரீங்கறேன் சரி ஹலோ 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 லோ ஹலோ ஹலோ ஏய் எல்லாம் ஹலோ எல்லாம் ஒண்ணுதான்டா நீங்க லோன்றா ஹலோன்றா எல்லாம் ஒண்ணு கம்முனுமா ஹலோ லவ் 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 ஏய் என்ன லவ் லவ் ஏய் செக் பண்றேன்டா கம்முனுடா எப்படி செக் பண்ணுவோம் அப்ப நீ எப்படி செக் பண்ணுவாங்க ஹலோ மைக் டெக்ஸ் 1 2 3 மைக் டெக்ஸ் 1 2 3 ஓகே அல்லலோ குல்லலோ ஏன்டா அண்ணவே அலற கேளுங்க அல்லலோ குல்லலோ தெரியலையா ஊர்ல திருவிழான்னு வச்சுங்க சாமி ஊர்வலம் வருது தீபாத்திரம் வாங்கணும் அதனால தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து ரெடியா இருங்க அப்படி மைக் செட் வைப்பாங்க அந்நேரத்துக்கு 2 பேரும் குடிச்சிட்டு வந்து சும்மா இருக்க மாட்டான் மைக் செட்டுக்காரன் போய் சண்டை போட்டுட்டேன் மைக் குடுக்குறியா இல்லையா அப்படின்னு ஒரே தகராறு பண்ணி மைக் வாங்கிக்குவான் வாங்கிட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருப்பானா மைக்கில் எடுத்து வாய் வச்சு ஊருக்கார நாட்டாமக்கார 2 பேரும் சேர்ந்து அவனை குமுறுவாங்க கட்சியில அவருக்கு அல்லலோ குல்லலோ அல்லலோ குல்லலோவா அதான் அல்லலோ குல்லலோ பலே பலே ஹலோ பேர் அன்பு கொண்டு பெரியோர்களே தாய்மார்களே ஆயாவுங்களே கேள்விகளே தாத்தாவுங்களே கேள்விகளே உங்கள் அனைவருக்கும் அது ஆயாண்ணா தாத்தாண்ணா பாட்டிண்ணா கைவிண்ணா இது தெரியாதா தெரியாதே ஐயோ சரியான ஆள் பாத்திய ரொம்ப வயசாகி போய்க்கிறாங்களே அவங்களாம் கேள்வினுங்க இவங்களாம் தாத்தாவுங்க இவங்கெல்லாம் தாத்தாங்க ஆமா கொஞ்சம் உயரமா கிட்டலாம் பசங்க இதோ படுத்துக்கிட்டு பாரு இதெல்லாம் கிசுங்க தெரியாத பேசிக்கிறேன் சும்மா இருப்பா தெரியாதுப்பா உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது இனானாக்கா ஏய் என்னவென்றால் என்னவென்றால் ஏன் இந்த சனக்கல்தி இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்னவென்றால் இதற்கு முன்பதாக இந்த கருணாகர நாட்டிலே மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் இளவரசருக்கு இந்த நாட்டை முடிசூட்ட போகிறார்கள் அதனால் இந்த நேரத்திலே மலர் மாளிகை வாட்டி கொடுங்க நல்லா போய்க்குது அவன் ஒருத்தன் குறுக்கு வந்து கேட்டுங்கிறாயா கம்முனுக்கிறியா எதில் விட்ட குறுக்குறு வந்து கத்துக்கறான் குறுக்கு கேட்டு ஏய் யார் அவன் அதெல்லாம் விட்ட கடைசில பேசத்தை எதில் விட்டுங்க இவர் இளவரசர் ஆட்சிக்கு வந்த உடனே சிறப்பான நல்ல திட்டங்களை நம் நாட்டிற்கு வகுத்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இவ்வளவு கை தட்டி வரும் நான் நினைக்கல நல்லா பேசுறீங்களே நான் பெரிய பேச்சாளர்மா எதில் விட்டேன் நீதான் அந்த வட்ட செயலாளர் வண்டு முருகனா இல்ல சதுர செயலாளர் சந்து முருகன் கம்முனு பேசுறது எதில் விட்டேன் பெரிய பேச்சாளர் ஐயோ போராட்டமா போச்சு கை தட்டல் பல திட்டங்களை வகுத்து தருவார் என்பதை இந்த மேடைதனில் நான் ஆணித்தனமாக ஆதித்து கூறுகிறேன். இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே யார் யாரோ எதற்கோ லோன் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக இருந்தவரெல்லாம் கறவை மாட்டிற்கு லோன் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எங்கள் இளவரசரோ மன்னன் ஆகிய உடனே காளை மாட்டிற்கு லோன் கொடுப்பார் காலை மாட்டுக்கான லோடு கொடுப்பாங்க கறவை மாட்டுக்கு லோன் கொடுத்தா பால் கருத்து நீ ஒரு ஆள் தான் போய்ப்ப சரிதானா
காளை மாடு எதற்கு பயன்படுகிறது தெரியுமா? எதற்கு? முதலாக விவசாயத்திற்கு பயன்படுகிறது. விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். விவசாயிகள் சேற்றிலே காலை வைக்கவில்லை என்றால் நம் சோற்றிலே கையை வைக்க முடியாது. ஆனால் விவசாயத்திற்கு முன்னுரிமை தருவார் என்று இந்த மேடைதனில் நான் ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். அது மட்டுமல்ல, ஐயா ஆட்சிக்கு வந்தவுடனே வீட்டிற்கு ஒரு குழாலா இருக்கவே கூடாது. அனைத்து குழாவையும் பேர்த்து எடுத்து விடுவோம். தெருவுக்கு ஒரு குழா தான் இருக்க வேண்டும். அனைத்து பெண்மணிகளும் ஒரே குழாவில் சண்டை பிடித்து வெட்டி மடிய வேண்டும். ஆமா ஆமா, ஒரே குழா. வீட்டுக்கு குழா போட்டு விட்டார், அவர் தண்ணி பிடித்து விட்டு வீட்டிலே தங்கி விடுகிறார். நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிகிறதா? இந்த நட்சத்திரங்களை ஐயா வழங்குவார் என்று நான் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்ப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. என்னடா ரொம்ப நேரமாக பிளேடு போட்டு அறுத்து கொண்டிருக்கிறான். இவனை கல்லால் அடிக்கலாமா, இல்லை ஆசினால் அடிக்கலாமா, அடிக்கு போன தக்காளியால் அடிக்கலாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். முட்டை வடிதாப்பா. அதனால் என் சிற்றுரையை நான் இத்துடன் முடித்துக் கொண்டு இந்த மலர் மாலையை நான் அவருக்கு பொன் மாலையாக ஆணி வைக்கிறேன். இதுவோட மலர் மாலை ஆடி விக்கிறியா? மாலை வாங்கிட்டா வெறும் நார் வாங்கிக்கிறேன். அடிச்சு பேசுற மலர் மாலையை போட்டு தூள் ஆக்கிட்டேனா? பேசுற ஆர்வத்தில் இந்த மாதிரி நடந்து போய்கிட்டா. மாலையேடு அனைவருமே என் நாட்டு மன்னர் வாழ்க! இதே நாடுதான். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயர் கதிரவன். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் என் மகன் மணிமுடி சூட்டு விழாவிலே வந்து நிறுத்துகள் என்று உரைக்க காலம் என்ன? எதற்காக நிறுத்தினேன் தெரியுமா? தங்கள் ஆட்சியிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி நடக்கிறது. என்னுடைய ஆட்சியா? உண்மைதான். நீதி நேர்மை தவறாத இந்த கருணாகரன் ஆட்சியில் நடக்கிறது என்றால் சூழ்ச்சி புதல்வராக இருக்கும். என் நாட்டில் எந்த அகம்பாவம் நடக்க முடியாது. இதற்கு என்ன காரணம்? என் தங்கை ஒரு குடியவன் கற்பை கடித்து விட்டார். என் நாட்டிலே கற்பழிப்பா. அதனால் எனக்கு நீதி தேவை. என் நாட்டில் இப்படிப்பட்ட கொடுமை இதனால் வரை நடந்தது கிடையாது. அந்த கொடியவன் இதே இடத்தில் தான் இருக்கிறான். இதே அரண்மனையில் தான் இருக்கிறான். இதே நீதிமன்றத்தில் தான் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? உன்னுடைய மகன் தான். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து ஓடி வந்து பணத்திற்கு ஆசைப்பட்டு பதவியில் அமரக்கூடிய மகனை நிறுத்திவிட்டார். இந்த வார்த்தை வேற யாராவது பேசியிருந்தால் அவன் நாளைக்கு திறப்பேன். மன்னர் மன்னவா, நான் உரைத்த வார்த்தை எல்லாம் உண்மையே. எனக்கு நீதி வேண்டும். மகாராணி அம்மா, எந்த ஒரு பெண்ணுமே கற்பை இழந்து விட்டாடி என்று உரைக்க மாட்டார்கள். ஆனா என்னுடைய கற்பை கெடுத்தவர் உங்களுடைய மகன் ஐயா, உங்களுடைய மகன். ஒரு பெண்ணாக பிறந்தால் நாட்டில் எப்படி எல்லாம் பத்தினியா வாழ வேண்டும் என்று உரைத்திருக்கிறார்கள். தங்க தமிழ்நாட்டில் பொங்கும் புகழெங்க பரவும் பொன்னாட்டின் கண்களே, நம் நாட்டில் போரில் கணவன் மாண்டு விட்டார். போடா மகனை போருக்கு தன்னுடைய மகனிடத்தில் வாழை கொடுத்து அனுப்பி வைத்தாள். தன்னுடைய மகன் போரில் புறமுதுகில் மேல்பட்டு மாண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டதோ அவளுடைய மார்பையே அறுத்து போட்டால். இன்னொரு தன்னுடைய கணவன் திருடன் அல்ல, தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படி என்று மதுரையே சுட்டரித்தால் மாபெரும் கற்பு கரசி கண்ணகி. குஷ்டம் பிடித்த கணவனை கூடையில் குறிப்பார்த்து தூக்கி சென்றாங்க நாளாயணி. அப்படிப்பட்ட பத்திரி பெற்ற வாழ்ந்த இந்த நாட்டில், இந்த மண்ணில் ஏழையாக பிறந்த என்ற காரணமா அடியாளமாக என் கற்பையை அம்மா ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாம் என் நாட்டிலே நீதி ஒன்றுதான். பெற்றெடுத்த மகளாக இருந்தாலும் என் முன்னோர்கள் என்ன நீதி உரைத்தாரோ அந்த நீதி வழிதான் ஆட்சி வருவேன். ஏழை பெண் என்று பாராமல் அந்த பெண்ணின் கற்பை சூளையாடி ஒன்றும் தெரியாது என்பது சிம்மாசனத்தில் இருக்கிறாய். காரணம் யார்? நீதானே? எஸ் டாடி, நான் தான் பிச்சைக்கார நாயக. என்ன ஒரு 5-10 கொடுத்து அனுப்பிடாடி போகட்டும். பாரில சகஜன் டாடி.
சென்று படிப்பை முடித்து விட்டோம் என்ற ஆணவத்தோட பெண்கள் கற்பு என்பது எப்படிப்பட்டது? கண்ணாடி போன்றது. அந்த கண்ணாடி உடந்தால் முகத்தை பார்க்க முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்தவள் நீதிமன்றத்திலே ஓடி வந்து நீதி வேண்டும் என்று அனைத்திற்கும் பொய் உரைக்கலாம். தன்னுடைய கற்புக்கு எந்த பெண்மனை பொய் உரைக்க மாட்டாள். அந்த கற்பை இழந்தவள் சபைக்கு வர மாட்டாள். பணத்திற்கு ஆசைப்பட்ட பெண்மணியாக இருந்தால் பணத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருப்பார். அவளை 55 தேச மக்கள் அமர்ந்திருக்கும் திரு சபையில ஓடி வந்து கற்பை இழந்தவள் கலங்குகின்றால் அயல் நாட்டிலே இதெல்லாம் சகஜம். அறிவற்றவரை நம்முடைய முன்னாள் யார் தெரியுமா? ஆட்சி புரிந்தவர் யார் தெரியுமா? முதல்ல தெரிந்து கொள்ளடா. சேரர், சோழ, பாண்டியர் வேந்தர்களும் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். கானக வழியாக சென்றான், மயிலுக்கு போர் விடுத்தான் பேகன். முல்லை குழியானது விடுந்தது என்று தன்னுடைய தேரை நிறுத்திவிட்டு சென்றான். மன்னிதி சோழன் எப்படிப்பட்ட நீதி ஆண்டான்? தான் பெற்ற மகன் தேர்காலே கன்று இழந்து விட்டது என்று உரைத்து நீதி கேட்ட வந்த தாய் பசுக்கு ஆராய்ச்சி மணி அடிக்க மன்னிதி சோழன் தான் பெற்ற பிள்ளை என்று பாராமல் தேர்காலிட்டு கொண்ட நாடானம் தாய் திருநாட்டிலே அயல் நாட்டிலே சகஜம் அப்பா என்று உரைக்கிறாய். பெரியோர்கள் ஆண்ட சிறப்புடைய நாடு நம் நாடு. பெண்கள் கற்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய நாடு என் நாடு. இதனால் வரை என் அரசு வீரத்தில் எந்த குறையும் கிடையாது. ஒரு ஹரிச்சந்திரன் புகழ்மிக்கவன் அயோத்திமா நகரை சேரும் சிறப்போடு ஆட்சி புரிந்த முனிவருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, காப்பாற்ற வேண்டும் என்று கட்டிய மனைவியை மாநகரத்திலே விற்று சுழலைக்கு சென்று காவல் புரிந்தார். அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரன் பிறந்த பொன்னாடு, எப்படிப்பட்ட பேரறிஞர் வாழ்ந்த நாட்டிலே பெண்ணின் கற்பை சாதாரணமாக பேசுகின்றாய். அறிவற்றவனே, உனக்கென்று ஒரு தங்கை இருக்கிறார். உன் தங்கையின் கற்பை சூளையாடி விட்டு வாடி வந்தால் என்ன உரைப்பாய்? இதுதான் சொல்லுவாயா? நீதியா? மகன் என்று பார்த்தேன். ஆகையால் எப்படிப்பட்ட கொடிய செயல் செய்தேன் என்னவனுக்கு தண்டனை அப்பா, மரண தண்டனையா? அவன் இறந்து விட்டான். அவன் கற்பழிந்து மீண்டும் பெற முடியுமா? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? அதனால இத பாரு, கற்பு கெடுத்து இவன் தாங்க. அதனால அந்த பெண்ணை இவன் தாங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பா, பெண்ணின் பெருமையை நீயும் பேசுகிறாய். கற்பை இழந்தவளுக்கு தகுந்த தண்டனை திருமணம் மட்டும்தான். ஆமாங்க அப்பா, இத பாருங்களப்பா, அந்த பெண்ணை பார்த்தா பரிதாபமா இருக்கிறது. வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அரண்மனையை தேடி நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறாள். அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இந்த அரண்மனையில் அவள் சுதந்திரமாக அண்ணனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். மலர், நீ கூறிய வார்த்தை பெண்ணின் மனது பெண்ணுக்குத்தான் தெரியும். உண்மைதானப்பா? தாயின் மனது தாய்க்குத்தான் தெரியும். கருணை உள்ளத்தோடு இந்த பெண்ணின் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இவனுக்கு மரண தண்டனை கிடையாது. வேண்டாம். எந்த பெண்ணை இவனுக்கு வாழ்க்கை துணையாக வேண்டும். வேண்டாம், இப்போது திருமணம் செய்து வையுங்கள். நீதி ஒன்றுதான். உங்களுக்கு இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. உங்களுக்கான முதலிரவு அழவே கூடாது. அப்பா, அம்மா, இருந்தாலும் இந்த நேரத்துல முக்கியமான செய்தி நான் உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமாமா, நான் மீண்டும் அயல்நாடு போலான்னு இருக்கிறேம்மா. அப்படியா? ஆமாமா, மீண்டும் மேற்படிப்புக்காக நான் போக போறேன். சீக்கிரம் படித்து விட்டு வர வேண்டும். இருந்தாலும் அன்னைக்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை. இத பாருங்க, கலங்க வேண்டாம். ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என் அண்ணனுக்கு ஏற்ற ஜோடி நீங்க தான். சரியா? இனிமேல் உங்கள் கண்கள் இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இனி ஆனந்த கண்ணீர் ஒன்றுதான் எங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டும். சீக்கிரமா நீ என்னுடைய அண்ணனும் சேர்ந்து புள்ள பெத்து கொடுங்க. நீ நினைத்தது அப்படியே நடக்கட்டும். அப்படியா? நான் போயிட்டு வரும்போது ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இந்த வீட்டுல விளையாடணும். சரியா? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. யாரு இவரு? யாரு? போயிட்டு வாமா. ஆமா, போயிட்டு வருமா? அப்ப போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேனா? போய் வா, போய் வா. உன்னுடைய கற்பை கெடுத்தவனே உன்னிடத்தில் தாலி கட்ட வைத்திருக்க என்று உரைத்தார். ஆடா, நீங்க நினைத்தபடி எனக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கெடுத்திருக்கீர்கள் அண்ணா. அண்ணா, இந்த தங்கைய மனதார வாழ்த்துங்கள் அண்ணா, வாழ்த்துங்கள். இருக்க வேண்டும் ராஜா. தங்கச்சி காவியா,
அட வேண்டாமா, அட வேண்டாம். நான் நினைத்தது நிறைவேறிவிட்டது. அண்ணா, என்னுடைய கற்பை எடுத்து விட்டாய், நாட்டு இளவரசன் உரைத்தாயே, கத்தினாய், கதறினாய். நான் நினைத்தேன் நீதிமன்றம் போக வேண்டும் என்று நீதிமன்றம் கொண்டு வந்து இருவருக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்த்து விட்டேன். அம்மா, உனக்கு நான் செய்ய வேண்டிய சிறுவரிசையெல்லாம் இப்பொழுது செய்யவே முடியவில்லை. நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் உனக்கு எல்லா சீர்வரும் செய்து கண்குளிர பார்த்திருப்பார்களே. என்னம்மா செய்வது? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நமக்கு எந்த சொந்த பந்தம் யாருமே இல்லை. இருந்தாலும் வருமானம் இல்லை அம்மா. எனக்கு நான் இப்பொழுது புறப்படுகிறேன், வேலை தேடி போகிறேன். எனக்கு வேலை கிடைத்து விட்டால் உனக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் தாய் விட்டு சிதறமாக நான் கொண்டு வருகிறேன் ராஜா. என்று முதல் இவன் தான் உன்னுடைய கணவன். இல்லற வாழ்க்கையில் நல்லறமாக வாழ வேண்டும். வார்த்தைகள் எந்த மகிழ்ச்சியான நேரத்திலே நாட்டின் பொறுப்பை மகனை ஒப்படைத்து விட்டேன். திருமணம் ஏற்பாடு முடிந்தது. நானும் என் மனைவியும் காசிக்கு பாத யாத்திரையாக சென்று பிரார்த்தனை செய்து வருகிறோமா? புறப்படலாமா? குழந்தைகளுக்கு முதலில் ஏற்பாடு செய்யுங்க. அதற்கு எல்லாத்தையும் ஏறி பண்ணி வைக்கிறமா? நீ காசு எடுத்து போறீங்களா? போயிட்டு வரும்போது ஒரு காலையில கருவேடு வாங்கணும். இடம் கருவேடு இருவருக்கும் நாம் இறுதியாக இருக்கிறோம். புறப்பட போகலாம். ராஜா, டேய் ஏண்டா முகத்தை அப்படி வச்சிருக்கேன்? தெளிவா ஒன்றுமில்லை அம்மா. ராஜா, போயிட்டு வந்து வேடா. சென்று வாருங்கள் அம்மா. மருமை எவ்வளவு அழகா இருக்கா பாரு. மனசு விட்டு பேசுற அவகிட்ட. சரியா? சரி அம்மா. போயிட்டு வரேன். அத்தை, வாங்க அத்தை, போ. நல்லது. வாங்க. காலையில ஓனர் ரெண்டு ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கணும் வா. இது போய் கீழ்பாக்கத்துல சேர்த்துட்டு வந்துடலாம். என்ன லூசாயா நீ? காரணம் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டு சாத்தியத்தை உங்களை வேட்டையாட மாட்டேன். குடி சூட்டி விடாது என்று போய்விட்டது என்று சந்தோஷப்பட்டேன். ஆமா, ஆனா இளவரசனுக்கும் எங்கிருந்தோ ஓடி வந்தாலும் ஒரு ஓடிகாரி அந்த ஏழை பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. அதை நம்ம கண்ணார பார்க்க வேண்டிய நிலைமை வந்து விட்டதுடா. என்ன கொடுமை சார் இதெல்லாம், என்ன கொடுமை. அதற்காக தான் வேதனை பற்றி ஆத்திரப்பட்டு உங்கள் இருவரை அழைத்து விட்டு வெக்கப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட, வேதனைப்பட்ட, அத்தனை பட்டு திருந்திலையடா. அவமானமும் பட்டேன் என் தங்கைக்காக. அதற்கு தகுந்த வழியில் நான் தேடவில்லை என்றால் என் தங்கை அரிய சபையிலே நாட்டியத்தில் இவள் தோல் வழிந்தவள் என்று எங்களை ஏழ்மையாக அவமானப்படுத்தி பேசுகிற இளவரசர் அவளை நிம்மதியாக வாழ விடக்கூடாது. அதற்கு தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். திட்டத்தை தீட்ட வேண்டும். நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழலாம் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டியிருந்தேன். ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணின் கற்பை கெடுத்த ஒரு பாவத்திற்காக அந்த பெண்ணே எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்களே, நினைத்தாலே மனவேதனையாக உள்ளது. ஏன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்றார்கள் எத்தனையோ நாட்டு இளவரசிகள் எனக்காகவே வழிமீது விழுவத்தை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த சனியில தொட்ட நான் கேட்டேன். சனியன் அது வந்தியான புடிச்சிக்கிச்சு. நலமோடு இருந்தேன். இருந்தாலும் என்ன செய்வது? காலத்தின் சூழ்நிலை இதுதான் அமைதி. காலையில வந்து அமைஞ்சிச்சு. என்ன செய்வது? இருந்தாலும் புறப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு மனவேதனையாக உள்ளது. என்னங்க காவியா மனதார மாட்டுங்க. யாருக்கு யாரடி கேனவன், யாருக்கு யாரடி பண்டாட்டி? அப்பொழுது 5-10 கொடுத்துருப்பான், வாழ்ந்திருக்கலாம், சில சிறப்போடு வாழ்ந்திருக்கலாம். வச்சுக்கிட்டு வாழ பழைக்க தெரியாதவன், நீ பழைக்க தெரியாதவன். உனக்கு என்ன ஒரு ஆணவம் இருந்தால் நான் யார்? என் நாட்டு இளவரசன். மனைவி கூட்டக்கூடிய நேரத்தில் உன் அண்ணனும் நீ ஓடி வந்து அதை தடுத்தது மட்டுமில்லாமல் என்னை வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு அறிவுரை எடுத்து கூறிவிட்டீர்கள். என்னங்க கோபம் வேண்டாங்க. கோபம் என்பது நெருப்பிலும் கொடியது என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போது நாம் இருவரும் கணவன் மனைவி. என்னங்க கோபத்தை எல்லாம் விட்டு விடுங்க.
இன்று நம் இருவருக்கும் முதல் இரவு. யாருக்கு? என்னங்க ஆ? பால் அருந்துங்க. பால் ஆமா. இதுவா பால்? என்னங்க ஐயோ ஏய், என்னங்க யாருக்கு நீ முதலிரவி? ஏய், அன்னைக்கு 5-10 வாங்கிட்டு போயிருந்தா சீர சிறப்போட உனக்கு எனக்கு முதலிரவா? நான் கணவன் கிடையாது, நீ என் மனைவி கிடையாது. இன்று முதல் உனக்கு இருக்கிறி உன் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது. என்னங்க நாட்டு மக்களுக்கு தான் நாம் இருவரும் கணவன் மனைவிகள். ஒவ்வொரு நாளும் நீ துயரத்தை அனுபவிக்க போற. வச்சுக்கிறான் அப்பங்காரம் பேரு காவியா வெள்ளையா பச்சையான்னு சொல்லிட்டு இந்த சனியில பார்த்ததோ எனக்கு பிடிச்சி. சனி இது முறைதானா? நீங்க பேசுவது சரிதானா? நீங்க யாருங்க? என்னுடைய கணவருங்க. எனக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று உழைத்து இப்போது நாம் இருவரும் கணவன் மனைவியாக ஆகிவிட்டோம். இனிமேலாவது நாம் இருவரும் சந்தோஷமா வாழ வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், பிறந்த வீட்டிற்கோ புகுந்த வீட்டிற்கோ பெருமையை தேடி கொடுக்க வேண்டுங்க. முதல் இரவில் சந்தோஷமாக இருக்க வேண்டுங்க. ஏங்க இப்படி கோவமா இருக்கீங்க? உன் கணக்கணத்து புரிந்து கொண்டு இவரை ஒரு நாட்டு இளவரசராக இருக்கிறார். இவரை வளர்ச்சி போட்டுட்டா மொத்த சொத்துக்கு நம்மள அனுபவிக்கலாம். பிச்சைக்கார நாய்க்கு ஒருவேளை சொத்துக்கே வழி இல்லாத நாயினி என்னை திருமணம் செய்து கொண்டு என்னோடு வாழ என்பதற்காக முதல்வருக்கு பால் கொண்டு வர பாரு. பால் செத்த பிறகு உனக்கு நான் ஊத்தரண்டி பால் நாளைக்கு சீர சிறப்போடு வாழ கிடையாது. இந்த முதல் போர் நாட்டில் நீ சிறு சிறப்பு வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ சித்திரவாதை தான் அனுபவிக்கும்.